அங்கன்வாடி மையங்கள்ல காலியா இருக்கிற 7,783 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்ப கடந்த மார்ச் மாதம் தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தற்போது வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்திற்கு இந்த பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள், அதாவது ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்கள ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. அங்கன்வாடி மையங்கள்ல காலியா இருக்கிற 7,783 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்ப வந்து தமிழக அரசு கடந்த மார்ச் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டமா வந்து இன்டர்வியூ வந்து நடத்தி வந்தாங்க. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3,886 காலி பணியிடங்களுக்கும், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3,005 காலி பணியிடங்களும், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 3,592 காலி பணியிடங்களும், டோட்டலா 7,783 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்ப வந்து தமிழக அரசு வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து ஒரு மாவட்டமா வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ வந்து நடந்து வந்தது. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவுகள பொறுத்தவரைக்கும் ஒரு மாவட்டமா வந்து தற்போது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு முடிவுகள் வந்து வெளியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவுகள் வந்து வெளியாயிருந்துச்சுன்னா, மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, திருப்பத்தூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், சென்னை, காஞ்சிபுரம், சிவகங்கை, வேலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி மையங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. மேலும் உங்கள் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து வெளியாயிருச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தபால் மூலம் வந்து வெளியிடுறதுனால, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் கிடைக்கிறதுல தாமதம் வந்து ஏற்படலாம். ஸோ அங்கன்வாடி ரிசல்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ல வந்து வெளியிடல. தபால் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க, இன்டர்வியூ கலந்துருந்தாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வானவர்களுக்கு தபால் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, பணி நியமன ஆணையம் வந்து வெளியிட்டு வராங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.